நோய் தீராத நோயாக மாறும். சின்ன பிரச்சனைன்னு போயிருப்பீங்க, அது பெருசாக வெடியும். அப்போது அதுக்குண்டான எண்கள் அங்கே என்ன இருக்குது? 75. அப்போது இந்த 93ங்கிற எண்ணு செவ்வாயும் குருவும் சேர்ந்த எண், பாக்கியாதிபதியும் ராஜயோகாதிபதி எண். அதனால் இது பிரச்சனை பண்ணாது. இந்த எண்களை பயன்படுத்தும் போது தீராத நோய் பிரச்சனை தீரக்குண்டான வழிகள் கிடைக்கும். 8க்கு 8ஆம் பாவகம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கேஆர் சரவணன். நோய் தீர்க்கும் வழிமுறை. இன்னைக்கு உலகத்தில், ஏன் நம்ம உலகத்துக்கு போவானுங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு வீட்லேயாச்சும் ஆரோக்கியமாக இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வீட்லேயும் இல்லை. எல்லார் வீட்லேயும் பிரச்சனைக்குரியது நோய்ங்கிறது இருக்குது. எல்லார் வீட்லேயும் யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது. இதை நீங்கள் எல்லாருமே உணர்வீங்க. அப்போது நோய்ங்கிறது, ஆரோக்கிய குறைபாடுங்கிறது நமக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் வேரூன்றி போயிடுச்சு. எல்லாருக்கும் ஒன்றா ப்ரெஷரு, இல்லைன்னா சுகரு, இல்லைன்னா ஆஸ்துமா பிரச்சனை, சுவாச பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, அப்பப்பா நோய்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் எஸ்டீமாக போச்சுன்னா கேன்சர், கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க, கால் எடுத்துட்டாங்க, சுகர் ஜாஸ்தியாக போச்சு, கால் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கேள்விப்படுறோம். அதே மாதிரி குழந்தை பிறப்பில் பிரச்சனை, செல்களுடைய இயக்கம் சரியில்லை, நோய்வாய்ப்பட்ட செல்கள், ஊட்டச்சத்து குறைபாடு. நோய்ங்கிறது வீட்டுக்கு வீடு இருக்குது. இந்த நோயை கொடுக்கக்கூடிய எண்கள் இருக்க தான் செய்யுது. நாம் தெரிஞ்சோ தெரியாமலையோ நாம் சில எண்களை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அந்த எண்கள் மூலிமா நமக்கு நோய் தாக்கங்கள் வருது. சார், நான் சரியாக சாப்பிடாதனால தான் சார் எனக்கு நோய் வந்திருக்கு. எண்கள் மூலிமா எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய இயக்கத்தில் ஒன்றுக்கொன்றும் தொடர்புடையங்க எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்குது. உங்களுக்கு அப்படி தசாபுத்திகள் நடக்கும்போது அதற்கு தேவைப்படுற, நமக்கு தேவையே இல்லாத எண்களில் உங்கள் கையில் வச்சுருப்பீங்க. பிரச்சனைக்குரிய எண்கள் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா, நோய் வந்ததுனால உங்களுக்கு அந்த எண்கள் வந்திருக்கான்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். சரிங்களா? அந்த மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அப்போது 12 லக்னங்களை நோய் தீர்க்கிற விஷயம் எண்கள் மூலிமா கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. எப்படி பிரச்சனைக்குரிய எண்களாக நோய்கள் வர்றதுக்கும் காரணமாக இருக்குதோ, அந்த பிரச்சனை தீர்றதுக்குரிய எண்களும் இருக்க தான் செய்யுது. அப்போது அந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தும் போது இதனுடைய தாக்கத்திலிருந்து தாராளமாக நீங்கள் வெளியே வரலாம், நோயிலிருந்து வெளியே வரலாம். அது எப்படி சார் எண்களை பயன்படுத்தினா எப்படி சார் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்களை நீங்கள் நல்ல எண்களை பயன்படுத்தும் போது சரியான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டான டாக்டர் பார்ப்பீங்க. அலோபதியை சித்தாவுக்காக போகலாம், இல்லை சித்தாவை அலோபதியாக மாற்றலாம், வேறு என்னென்னமோ இருக்குது. இதில் ஏதோ ஒரு ரூட் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஆஸ்பத்திரியை தேடி போவீங்க, இந்த எண்கள் அமைச்சு கொடுக்கும். நல்ல மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும். அப்போ நோய் தீர்க்கிற விஷயங்கள் அங்கே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நோயுடைய தாக்கம் கம்மியாகும். எண்கள் டைரெக்டாக இதல்லாத நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நீங்கள் செல்ஃபோன் எண்களாவோ, வாகன எண்களாவோ, வீட்டு எண்களாவோ நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது எண்கள் மூலியமாகவே உங்களுக்கு எல்லா சிறப்புகளும் ஒருங்கே அமைக்கப்பட்டு நீங்கள் அதிலிருந்து வெளியே வரலாங்க. ஒரு லக்னத்துக்கு இன்றைக்கி நாம் எண்களை பற்றி, எண்களால் பிரச்சனை என்ன, அந்த எண்களிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழிங்கிறதை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி கடக லக்னத்தை எடுக்கிறேன். இதில் ஏற்கனவே நமக்கு தெரியும், 6ஆம் பாவகம் அப்படின்னாவே நோய், எதிரி, கடன். 8ஆம் பாவகம்னா தீராத. இதே நோய், எதிரி, அப்புறம் அப்படியே போக வேண்டியதான். வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் தான் இது. சரிங்களா? அப்போது கடக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யாருங்க? 1 2 3 4 5 6. 6ஆம் வீடு தான் நோய் பாவகம். இதனுடைய அதிபதி யார்? குரு. இதனுடைய அதிபதி யார்? குருங்க. 6ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. நல்ல கடனும் கொடுப்பாரு, கெட்ட கடனும். நமக்கு தசாபதிகள் கெட்டு போகும்போது கெட்ட கடனையும் கொடுப்பாரு. ஆனால் இவரே வந்து தான் வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கி கொடுப்பார் இல்லைங்களா? ஒரு வண்டி வாங்கிறதுக்கு, தொழிலுக்கு, எல்லாத்துக்குமே இதே சுப கடனாகவும் கிடைக்கும். இது 8ஆம் பாவகம் 6 7 8. 8ஆம் பாவத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா?
அவிட்டம் செவ்வாயோடைய நட்சத்திரம், சதயம் ராகுவோடைய நட்சத்திரம், பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம். அப்போது இந்த குரு யார்? இங்கே பூரட்டாதி யார்? குரு. இந்த குரு யார்? 6ஆம் அதிபதி. அப்போது 6ஆம் அதிபதியோடைய நட்சத்திரம் 8ஆம் பாவத்தில் இருக்குது. இது 8ஆம் பாவம்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ 6-8 காம்பினேஷன், 6-8 காம்பினேஷன். அப்போ 6-8 காம்பினேஷனில் இருக்கும்போது ஒருத்தருடைய தாக்கம் அதிகப்படும், பிரச்சனைக்குரியதாக மாறும், நோய் தீராத நோயாக மாறும். சின்ன பிரச்சனைன்னு போயிருப்பீங்க, அது பெருசாக வெடியும். அப்போது அதுக்குண்டான எண்கள் அங்கே என்ன இருக்குது? 75, 84, 93 3 பாவங்களோட எண்கள் இருக்குது. இதில் இந்த லக்னத்துக்கு, இந்த கடக லக்னத்துக்கு யோகர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் தான். ஏன்னா குரு பாக்கியாதிபதி, 6க்கும் 9க்கும் உரியவன் குரு பாக்கியாதிபதி. அதே மாதிரி 5க்கும் 10க்குரிய செவ்வாய் ராஜ யோகாதிபதி. அப்போது இந்த 93ங்கிற எண்ணு செவ்வாயும் குருவும் சேர்ந்த எண்ணு, பாக்கியாதிபதியும் ராஜயோகாதிபதி எண்ணு. அதனால் இது பிரச்சனை பண்ணாது. இது 8ஆம் பாவத்திலிருந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம், ஸ்பெகுலேஷனு, ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறது, வெளிநாடு வெளிமாநில வாழ்க்கை, இதெல்லாம் கொடுத்துரும். ஆனால் இந்த 2 எண்களும் பிரச்சனைக்குரிய எண்களே. அப்போ இதை நாம் விட்டுறலாம். இந்த 75, 84 எண்களை இந்த கடக லக்னக்காரங்க யூஸ் பண்ணும்போது இவங்க தீராத கடனுங்கிற பிரச்சனைக்குள்ளார மாட்டிக்குவாங்க, தீராத வம்பு வழக்கில் மாட்டிக்குவாங்க. நோய் தாக்கம் இந்த எண்களுடைய காம்பினேஷன் உங்களுடைய லைஃப்பில் இருந்ததுன்னா இது உங்களை பிரச்சனைக்குள்ள இதாக மாற்றிவிடும். அதனால் கண்டிப்பாக கடக லக்னத்தை சேர்ந்தவங்க இந்த 2 எண்களை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. 75, 84ங்கிற எண்களை அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையாக மாறும். அப்போ பார்த்து தான் அவங்க யூஸ் பண்ணணும். சரி, இது பிரச்சனைக்குரிய இதுன்னு நாம் பார்த்துட்டோம். பிரச்சனை தீர்றதுக்குரிய வழி என்ன இருக்குது அப்படி பார்க்கும்போது 6க்கு 6 பாருங்கள், 1 2 3 4 5 6. அப்போ இந்த வீட்டில் இருக்கிற நல்ல எண்கள் இது இவருக்கு காப்பாற்றி கொடுக்கும். 20, 29 கடகலக்கணக்காரங்க தீராத நோய் பிரச்சனையிலேருந்து தீரணும்னா இந்த 20, 29 என்ன யூஸ் பண்ணலாம். இது தீரக்கூடிய பிரச்சனை. தீரவே தீராத பிரச்சனை அப்படின்னா இந்த 8க்கு 8, 1 2 3 4 5 6 7 8 இந்த பாவகத்தில் இருக்கிற 45, 54, 64 சூரியனுடைய எண், செவ்வாயோடைய எண்கள், இந்த எண்களை பயன்படுத்தும் போது தீராத நோய் பிரச்சனை தீரக்குண்டான வழிகள் கிடைக்கும். 8க்கு 8ஆம் பாவகம் பிரச்சனைக்குரிய எண்களை இதை அவாய்ட் பண்ணணும். இந்த எண்களை அவங்க லைஃப்பில் பயன்படுத்தும் போது தீராத நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு இது எல்லாமே தீர்க்கக்கூடியதாக இந்த எண்கள் ஒருங்கே அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா சூரியன் இந்த லக்னத்துக்கு 2க்குரியவன். கடன் பிரச்சனை தீருமா? செவ்வாய் ராஜயோக 45, 54. அப்போ இந்த எண்களை பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஜெயிக்கலாங்க. அப்படி எண்களுக்கு தீர்வுகள் இருக்குது. அப்போ இந்த எண்களை நீங்கள் கை கொண்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் காத்திருக்கு, பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். இப்படி எண்களின் உலகம் சேனலில் உங்களுக்கு ஜாதகத்தோடு இணைச்சி எப்படி எண்களை கொண்டு பயன்படுறதுங்கிறத அழகாக புதிய வீடியோக்களாக நாங்கள் கொண்டு வர போகிறேன். எல்லாரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். வீடியோவில் வர்ற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்கள் தரப்படும். நன்றி, வாழ்க வளமுடன்.